வழுக்கைக்கு மருந்து. அரசனுக்கு வயதாகிக் கொண்டிருந்தது. தலைமுடி கொட்டி வழுக்கை அதிகமாகிக் கொண்டிருந்தது. அரசனுக்கு தன் கம்பீரம் குறைந்து விடும் என்ற கவலை அதிகமாகிப் போய் ஒரு நாள் அரசவை தலைமை மருத்துவனிடம் நிவாரணம் கேட்டான். தலைமை மருத்துவன், மன்னா, இதற்கு மருந்தே கிடையாது என்று உண்மையைச் சொன்னான். அரசுக்கு அந்த பதில் பிடிக்கவில்லை. கோபமடைந்தான். ஆத்திரம் தலைக்கேறி தலைமை மருத்துவனை சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டான். ஊரில் இருக்கும் அனைத்து சிறந்த மருத்துவர்களையும் வரவழைத்தான். ஒரே வாரத்தில் தன் பிரச்சினைக்கு தீர்வு கண்டு பிடிக்குமாறு பணித்தான். மருத்துவர்கள் அனைவரும் கூடி விவாதித்தனர். அரசிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று தான் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒரு துடிப்பான இளைஞன் இருந்தான். பிரச்சினைக்கு தன்னிடம் தீர்வு இருப்பதாக கூறினான். அனுபவம் முதிர்ந்த வயதான மருத்துவர்கள் கூட்டத்தில் இருந்தனர். அவனை பார்த்து சிரித்தனர். வழுக்கைக்கு தீர்வா? போய் வேறு வேலை இருந்தால் கவனியப்பா என்று கூறினர். நான் செல்ல செல்ல அவர்களுக்கு அரசிடமிருந்து தப்பிக்கும் வழி தெரியவில்லை. அரசனை இந்த நிலையில் சந்தித்தால் கண்டிப்பாக தலைமை மருத்துவனுக்கு நேர்ந்த கதி தான் நமக்கும் நடக்கும் என்று எல்லோருக்கும் புரிந்தது. கதி கலங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இளைய மருத்துவன் திரும்பவும், என்னை நம்பினால் நம் எல்லோருக்கும் விடிவு நிச்சயம் என்று கூறினான். வேறு வழியில்லாமல் அனைவரும் அவன் வழியில் செல்ல ஒத்து கொண்டார்கள். அவனும் மருந்தை நேரடியாக அரசனிடம்தான் தருவேன் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டான். அடுத்த நாள் சபை கூடியது. மருத்துவர்கள் இளைய மருத்துவனை கூட்டிக் கொண்டு அரசவைக்கு வந்தார்கள். அவன் அரசனிடம் ஒரு குடுவையை கொடுத்தான். மன்னா, இதில் இருக்கும் மருந்தை தினமும் சிரசில் தேய்த்து கொண்டு வந்தால் ஒரே மாதத்தில் முடி கொட்டுவது நின்று போகும். 2 மாதத்தில் முடியில்லாத இடத்தெல்லாம் முடி வளர ஆரம்பிக்கும். 6 மாதத்தில் கருக்கருவென தலையெங்கும் தலைமுடி அழகாக வளர்ந்திருக்கும் என்றான். மன்னனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. இப்போதே அந்த புறத்திற்கு போய் தலையில் மருந்தை தடவிக் கொள்கிறேன் என்று கிளம்பினான். அப்பொழுது மருத்துவன், மன்னா, இந்த மருந்து வேலை செய்ய வேண்டுமென்றால் அதை தலையில் தடவி கொள்ளும்போது மற்றும் நீங்கள் குரங்கை நினைக்கக் கூடாது என்றான். முட்டாள் மன்னன் சரி என்று சொன்னான். மந்திரியிடம் மருத்துவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து சிறப்பாக மரியாதை செய்து அனுப்பி வைக்கச் சொல்லிவிட்டு அந்த புறத்திற்கு வேகமாக சென்று விட்டான். மருத்துவர்களும் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஊரை விட்டு ஓடிவிட்டார்கள். அந்த புறத்திற்கும் சென்ற அரசன் அங்கு குடுவையை கையில் எடுத்து அதிலிருந்த மருந்தை தலையில் தேய்க்கப் போனான். அப்போது அவனுக்கு மருத்துவன் சொல்லிய பக்குவம் கவனத்திற்கு வந்தது. குரங்கை நினைக்கக் கூடாது என்று நினைத்தவுடன் குரங்கை பற்றி நினைக்க ஆரம்பித்து விட்டான். என்ன முயற்சித்தும் அவன் நினைவிலிருந்து குரங்கை அகற்ற இயலவில்லை. மன்னனுக்கு மருத்துவனின் தந்திரம் புரியவில்லை. சற்று நேரம் கழித்து முயற்சிப்போம் என்று வேறு வேலையில் ஈடுபட்டான். ஆனால் ஒவ்வொரு முறை அவன் மருந்தை கையில் எடுத்தபோதும் மருத்துவனின் அறிவுரை மனதில் தோன்றி அவனுக்கு குரங்கு பற்றிய யோசனை வந்து கொண்டே இருந்தது. பல நாள் திரும்ப திரும்ப முயற்சித்து விட்டு இந்த சிரமத்திற்கு பேசாமல் வழுக்கையாகவே இருந்து விடலாம் என்று தீர்மானித்து விட்டான்.